வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது 14/12/2025 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குங்க. அன்னைக்கு ஓடிட்டு இருக்குது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. காலையில 8:18க்கு ஆரம்பிக்காது. அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில 11:08 வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. இது சித்திர நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில ஒரு 2 பாதமும் துலாம் ராசியில ஒரு 2 பாதமும் அமையக்கூடிய அமைப்பு. அப்பனா காலையில பிறக்கிற குழந்தைகள் பாத்தீங்கன்னா கன்னி ராசியிலையும், மதியத்துக்கு மேல பிறக்கிற குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா துலாம் ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. இது சந்திராசிரமமா அமையிறது பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு மேசம் சந்திராசிரமமாகவும், துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா ரிஷபம் சந்திராசிரமமாகவும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. இது செவ்வாயோட சாரங்க சித்திர நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு. இந்த செவ்வாயோட சாரம் ஓடிட்டு இருக்குது அப்படின்னா செவ்வாய் தான் தசாபுத்தி நடத்துவாரு. இந்த செவ்வாய் 7 வருஷம் தசாபுத்தி நடத்துவாரு. அப்பனா செவ்வாய்க்கு பாதகமான லக்னமா இருந்ததுன்னா கொஞ்சம் பாதகத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அடுத்து வர்றது ராகு தசை வருதுங்க. இந்த ராகுவும் பாதிப்பை கொடுப்பான் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அப்படின்னா ராகு கேது தோஷமும் செவ்வாய் தோஷ செவ்வாய் லக்னமாகவும், அதாவது செவ்வாய்க்கு பாதகமான லக்னமாகவும் எது அமையுதோ அந்த லக்னத்துல மட்டும் எடுக்க வேண்டாங்க. அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 லக்னம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம். இந்த 6 லக்னத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவாங்க. யாரு? அப்பா பாதிக்கப்படுவாரு அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கலாம். என்ன மாதிரி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா, ஒண்ணு கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, அம்மா அப்பாவுக்கு இடையில சண்டை, பிரச்சனை, பிரிவுல போய் முடியக்கூடிய அமைப்பு, கடன் நோயையும் கொடுக்கும், வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையில போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போகும், யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனாலையும் மாட்டிக்கணும், தொழில ஏதாவது நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி அதுக்கும் பாத்தீங்கன்னா விரைய செலவுகளை கொண்டே போட்டுருவாங்க. அப்பனா சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை இந்த 6 லக்கணத்துக்கார குழந்தைகள் கெடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மற்ற லக்கணத்துல எடுத்தா பிரச்சனை இல்லை. அது ஞாயிற்றுக்கிழமை பையங்களா இருந்ததுன்னா இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும், பெண்ணா இருந்ததுன்னா கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். நட்சத்திர நாம எழுத்துக்கள் நம்ம சித்திர நட்சத்திரத்துக்கு நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்னன்னா பே போ ரா ரி. பே போ ரா ரி. இதுல பேர் வச்சிங்கனாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? திதின்னு பார்த்தோம்னா தசமி திதி ஓடிட்டு இருக்குங்க. யோகம்னு பார்த்தோம்னா சௌபாக்கிய யோகம் ஓடிட்டு இருக்கு. கரணம் பார்த்தீங்கன்னா பத்திரகரணம் ஓடிட்டு இருக்கு. பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது காகம் பஞ்சபட்சியா ஓடக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புங்க. இப்ப ஜாதக ரீதியா வேற என்னது அதுக்கு பிரயோஜனமா தகவல் இருக்கா அப்படின்னு கேட்டா, சில சமயம் சகோதரனால பிரயோஜனம் இருக்காது. முன்னாடி சகோதரன் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய அமைப்போ, அவங்கள விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையோ, ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதே ஆண் பிள்ளைகள் ஜாதகமா இருக்குங்கிற பட்சத்துல ஒரு சில பேத்துக்கு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், வளர வளர சில சில விபத்துகளையும், காயங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கண்ணுல இடது கண் பாதிக்கப்படும். அம்மாவுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வரலாங்க. கர்ப்பப்பைய இல்லைன்னா எடுக்கிற வரைக்கும் இழுத்துட்டு போலாம். அம்மா பேராசைக்கு சொந்தக்காரங்க. கொஞ்சம் நோயாளி தன்மையோட இருக்க வேண்டிய சூழ்நிலை. சரிங்களா? புத்துக்கண் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டுருங்க. அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விலக்கு கிடைக்கும். இல்லைன்னா பிள்ளையார் கோயில் கும்பிட்டுட்டுங்க நல்லாயிருக்கும். சரிங்களா? பையன் பேராசைக்கு சொந்தக்காரனா இருப்பான். திருப்தியே அடையாதவனா இருப்பான். நாளைக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு நல்ல லாபம். படிப்பு வரலைனாலும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு. எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, இபியில வேலை செய்யறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சம்பாரிச்சாலும் தந்தை கையில நிக்காத அமைப்பை ஏற்படுத்தும். கவனமா என்ன பண்ணுங்கன்னா, அ பசுமாடு ஒண்ணு வளர்த்துங்க. பசுமாட்டுக்கு உங்க கையால தீவனம் குடுங்க. செல்வ செழிப்பு குறையாம இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். பையன் நல்லா படிக்கக்கூடிய பையனா தான் இருப்பான். அதனால அதுவும் பிரச்சனை இல்ல. மனைவி நாளைக்கு அவனுக்கு வரக்கூடியவங்க படிக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அரசு உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அமைப்பா இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் ஒண்ணு நீங்க வச்சிருப்பீங்க. இல்ல அப்படின்னு சொன்னா, உங்கள்ட்ட இல்ல அப்படிங்கிற பட்சத்துல பையன் வந்து சம்பாரிச்சுக்குவான் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா அதிகாரத்துக்கு சொந்தக்கார பிள்ளையா இருக்கும். தலக்கணம் பிடிச்ச பிள்ளையா இருக்கும். நல்லா படிச்ச பிள்ளையா இருக்கும். யாருக்கும் அடங்கி போகாது. நல்ல ஒரு ஆசிரியரா இருக்கும் பெண்ணும் பிறவும். சரிங்களா? இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, கொஞ்சம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாங்க. இல்லைன்னா சில நேரம் அம்மாவுக்கு கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் வரலாம். புள்ள பெருசா வளரும்போது பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறு, முதுகு தண்டுவட பிரச்சனை, ஷோல்டர் சம்மந்தப்பட்ட பெயினு இது எல்லாத்தையுமே குடுப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இந்த ஜாதக ரீதியா எங்களுக்கு குழந்தை பிறந்த நேரத்துல கோச்சாரத்துல ஏதாவது சுப பலன்கள் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இடம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சித்தரைக்கு மேல நல்லா இருக்கு. இப்ப இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். சில சமயம் ஆஸ்பத்திரிக்கும் விரயம் பண்ணலாம். அந்த சூழ்நிலையும் ஓடிட்டு இருக்க காரணத்தினால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா?
மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு கண்டிப்பா கூப்பிடுங்க. இல்ல குழந்தையே எந்த நேரத்துல இது ஆப்ரேஷன் திடீர்னு பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. உங்கனால போய் ஜோதிடர பார்க்க முடியலனாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்த உங்களுக்கு குறிச்சு குடுக்க முடியும். மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.